இதுல உண்மையாலே நிறைய இன்ஸ்டிடியூஷன் சொல்ற மாதிரி கிராஷ் கோர்ஸ்ல அடிச்சு தூள் கிளப்பிடலாமா? முடியுமா? சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ இல்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்டோ எடுக்க முடியுமா? இல்லைன்னா அந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா தேரதான் முடியுமா? இந்த 30 நாள்லயும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 24 மணி நேரமா குழந்தை உட்காந்து படிக்க முடியுமா? முடியாதே. 10th வந்து பாத்தீங்கன்னா 450 சார், 90%. இப்பயே 90% மெயின்டைன் பண்றா, சூப்பரா எடுத்துருவா சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து எல்லாரும் கூறாங்க, வா என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோ, நான் ஆல் இண்டியால வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன், நான் ஆல் இண்டியால வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கேன், நான் ஆல் இண்டியா டாப்பரை கொடுத்துருக்கேன். எத்தனை ஆல் இண்டியா டாப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் எடுத்திருக்காங்க? காட்ட சொல்லுங்க, என்கிட்ட பேச சொல்லுங்க, என்கிட்ட ரெக்கார்ட் கொடுக்க சொல்லுங்க, நான் சொல்றேன் அவங்களுக்கு பதில். நீட் எக்ஸாம்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே ஏன்னா என்டிஏ என்ன பண்ணிட்டாங்க, சில அட்வைசரி கொடுத்துருக்காங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து 3ஆம் தேதி மேல வரப்போகுது, அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் என்டிஏ கொடுத்தாங்களோ உடனே இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கோதால இறங்கிட்டாங்க, இன்க்ளூடிங் ஆர்ஜிஆர் அகாடமி. என்ன கோதால இறங்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ். இப்ப கரண்ட் 11th முடிச்சுட்டு 12th படிச்சுட்டு 2026 +2 படிக்கக்கூடிய மாணவர்களா நீங்க கவலையே படாதீங்க. கிராஷ் கோர்ஸ் போர்டு எக்ஸாம் முடிச்சதுமே இல்ல உங்களுடைய சிலபஸ் அப்படியே என்டையரா கவர் பண்ணி அப்படி ஜூஸ் பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துருவோம், நீங்க அடிச்சு தூள் கலப்பி கவர்மெண்ட் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு இறங்கி வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலேயே இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா சீட் எடுக்க முடியுமா சார் கவர்மெண்ட்ல அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ரியாலிட்டி தான் பார்க்க போறோம். நீட் கிராஷ் கோர்ஸ்ல உண்மையாலேயே ஒர்த்தா? இதுல உண்மையாலே நிறைய இன்ஸ்டிடியூஷன் சொல்ற மாதிரி கிராஷ் கோர்ஸ்ல அடிச்சு தூள் கிளப்பிடலாமா? முடியுமா? சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ இல்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்டோ எடுக்க முடியுமா? இல்லைன்னா அந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா தேரதான் முடியுமா? இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதை பத்தி ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு தமிழ்நாடை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் வந்து கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தா மார்ச் 24th முடியுது. இதுவே சிபிஎஸ்இ போர்டு எடுத்தா கோர் சப்ஜெக்ட் வந்து 27th முடியுது. அப்ப போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு மே 3rd எக்ஸாம்ஸ், ரைட்டா? அப்ப 27 முடியுது, ஒரு 4 நாளே கூட வச்சுக்கலாம். தென் 31 நாள் வந்து எதுல இருக்கு? ஏப்ரல்ல ஃபுல் மந்த் இருக்கு. அப்ப 4 + 31 35, ஏன்னா 3ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. அப்ப இருக்கக்கூடிய இந்த 35 நாள்ல நடுவுல ஒரு தமிழ் வருட பொறுப்புன்னு ஒன்று வரும், நியூ இயர், தமிழ் நியூ இயர். தென் சண்டேஸ் ஒரு 5 சண்டேஸ் வரும். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 30 நாள் தான் உருப்படியா இருக்கு. இந்த 30 நாள்லயும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 24 மணி நேரமா குழந்தை உட்காந்து படிக்க முடியுமா? முடியாதே. கரெக்டா 8 மணி நேரம் தூங்கணும் இல்லையா? நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா 30 நாள்ல 24ல டிவைட் பை போட்டோம்னு வச்சுங்க, 3 மடங்கு 8 × 3 24. அப்ப 8 மணி நேரம் ஒரு மடங்கு போயிடுது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 60% ஆஃப் த டைம், ரைட்டா, 16 மணி நேரம். 16 மணி நேரம் ஒரு குழந்தை வந்து கிளாஸ் படிக்குதா? இல்ல. ப்ரிப்பரேஷன் பண்ணுதா? இல்ல. ஒரு கிராஷ் கோர்ஸ்க்கு போனா அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கே ஒரு 8 மணி நேரம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை உருப்படியா படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் அந்த குழந்தை வந்து உருப்படியா அங்க கிளாஸ்க்கு போயிட்டு வந்து படிச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் பெரிய கொஸ்டின் மார்க். அங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் எடுத்து நோட்ஸை பாக்குறதுக்கே குழந்தை வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம், திருப்பி அங்க இதுக்கு போறதுக்கு 1 மணி நேரம், அதுல ஒரு 2 மணி நேரம் போயிடும். அப்புறம் சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் போயிடும். அப்ப 5 மணி நேரம், 30 நாள்ல 5 மணி நேரம், 150 மணி நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆக்சுவலா ப்ரிப்பரேஷனுக்கான டைம் கிடைக்கும். அந்த 150 மணி நேரத்துல குழந்தை சொல்லி கொடுத்ததை வந்து நோட்ஸ் திருப்பி பார்க்குமா, அதை எழுதி பார்க்குமா, இல்லைன்னா அதை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுமா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை போட்டு பார்க்குமா, இல்ல டெஸ்ட் எழுதுமா, இல்லைன்னா மார்க் டெஸ்ட் எழுதுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் கரெக்டா? அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் சொன்னா கூட புரியாது. ஏன்னா பேரண்ட் பொறுத்த வரைக்கும் என் குழந்தை சார் 11th எவ்வளவு மார்க் தெரியுமா? 600க்கு 580. என் குழந்தை எவ்வளவு தெரியுமா? 570. பிசிக்ஸ்ல சென்டம் தெரியுமா? கெமிஸ்ட்ரியில சென்டம் தெரியுமா? அப்படின்னு ஸ்டேட் போர்ட்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி மாற தட்டி அப்படி பேசுவாங்க. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் சார், என் பையன் 10th வந்து பாத்தீங்கன்னா 450 சார், 90%, இப்பயே 90% மெயின்டைன் பண்றா, சூப்பரா எடுத்துருவா சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலேயே
இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த 35 நாள்ல யாருனால முடியும்? எந்த மாணவர் கிளியர் பண்ணுவாரு? ஆர்ஜிஆர்ல லாஸ்ட் இயர் ஒரு 35 நாள் ஒரு குழந்தை படிச்ச குழந்தை நிசாந்த் அப்படின்னு 35 நாள்ல இன்னைக்கு கவர்மெண்ட் சீட் வாங்கி படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா எல்லா மாணவரும் வந்து சாத்தியமா? 1.5 லட்சம் பேர் வந்து எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பியர் ஆகுறாங்க. பாஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 50% தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்றாங்க. பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 40th பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 120 மார்க்குள்ளதான் அந்த 40th பர்சன்டேஜ். இந்த 40th பர்சன்டேஜ் வாங்கறதுக்கே திணறி போய் பாதி பேர் போயிடுறா அப்படின்னா ஈவன் தோ தே ஆர் ஸ்டடிங் 11th and 12th படிக்கிறப்ப நீட் படிச்சிருப்பான். ரைட்டா? நிறைய கேசஸ் வந்து நாங்க பாக்குறோம். கவுன்சிலிங் வரப்ப 2 வருஷம் படிச்சான் சார், குவாலிஃபை கூட ஆகல சார். 1 வருஷம் டிராப் பண்ணி படிச்சார் சார். அப்படியே அந்த குவாலிஃபிகேஷன்ல தான் அந்த குவாலிஃபைடு மார்க் எடுக்கிறதுக்கே நுர தள்ளிடுச்சு சார் குழந்தைக்கு. இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறப்ப 35 நாள்ல சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிறதுக்கு 100% சாத்தியம் இல்ல. சில எக்ஸப்ஷன் கேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ்ல லாஸ்ட் இயர்ல ஒரு 35 மாணவர்கள் அட்டென்ட் பண்ணாங்க. அந்த 35 மாணவர்களை ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டாரு, நிசாந்த் அப்படின்ற வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணாரு. நிஷாந்த், நான் இங்கே ஆர்ஜிஆர் அகாடமியில் படித்தேன். 35 டேஸ் ப்ரோக்ராம் கிராஷ் கோர்ஸு. நான் வந்து 515 மார்க் எடுத்திருந்தேன். எப்படி இவ்வளோ மார்க் எடுத்தேன்னு பார்க்கலாமா? நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போய் இன்றைக்கி என்ன எடுத்தாங்கன்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். கிளாஸ் வந்து ஒழுங்காக கவனிக்கணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, ஃபுல்லாக மக்கப் மட்டும் பண்ணக்கூடாது. NCERT லைன் பை லைன், மெயினாக பயாலஜிக்கு லைன் பை லைன் தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே ஆர்ஜிஆர் அகாடமி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன். ரியலி கிரேட் அகாடமி. தேங்க்ஸ் ஃபார் ஆர்ஜிஆர் அகாடமி ஃபார் மை சக்ஸஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அழகா நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா +1 படிக்கிறப்ப போர்டு எக்ஸாம் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த குழந்தை அந்த மாதிரி பண்ணாம 11th போர்ஷன்ஸுக்கும் அட்டென்ஷன் கொடுத்து படிச்சிருக்காரு. 12th வரப்பையும் போர்டு எக்ஸாமுக்கு தயாராயிருக்காரு. போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல சப்ஜெக்ட நல்லா தரவு பண்ணியிருக்காரு. 11th வரப்ப அந்த போர்ஷன்ஸ் வந்து பேஸ்ன்றதுனால நல்லா படிச்சிருக்காரு. இது ரெண்டுத்தையும் படிச்சு அந்த கிராஷ் கோர்ஸ் ஆர்ஜிஆர்ல அட்டன் பண்றப்ப என்ன இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு அடிஷனல் இன்புட் கிடைச்சிருக்கு. இந்த படிச்ச சப்ஜெக்ட எப்படி நீட்ல கேட்பாங்க அப்படின்றத ஆர்ஜிஆர்ல வந்து என்ன பண்றோம், ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். ஓவரால் வந்து ஒரு டாபிக்ல அவுட்லைன் கொடுத்து இந்த டாபிக்ல எப்படி வந்து இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றத டீச்சர் என்ன பண்றாங்க சொல்லி கொடுத்து ஒர்க் அவுட் பண்றாங்க. ஒர்க் அவுட் பண்ணதுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி திரும்பி வீட்டுல போய் ஒர்க் அவுட் பண்ணிருக்கு. நிறைய குழந்தைங்க ஐயோ இது புரியல, எனக்கு வரல, வீட்டுக்கு போயிட்டு தூங்குறது, வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கிளாஸே வராம இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய டிராப் அவுட்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தது. ஆனா இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷாந்த் என்ற மாணவர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்திருக்காரு. எக்ஸாமுக்கு முன்ன நாள் வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காரு. ஆர்ஜிஆர்ல கொடுத்த அத்தனை மார்க் டெஸ்டும் யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்கு போய் டெஸ்ட் எழுதி பார்த்து அதுல வந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிருக்காரு. இது எல்லா மாணவர்களும் பண்ணுவாருங்களா அப்படின்னா 10,000த்துல ஒரு மாணவர்கள் பண்ணாலே 1. அப்ப 70,000 மாணவர்கள் தான் தமிழ்நாட்டுல குவாலிஃபை பண்ணிருக்காங்க. அப்படின்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 10,000க்கு 1 தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ்ல சேருவாங்க, சீட்டு கவர்மெண்ட் சீட்டு வாங்க முடியும்னா அது 1 ஆர்ஜிஆர். மீதி 70,000த்துல 7 பேர் யாருன்னு தெரியாது. யாருன்னா வாங்கி இருந்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ்ல கீழே கமெண்ட்ல கொடுங்க. கிராஷ் கோர்ஸ் மட்டும் தான் சார் படிச்சேன். 11th 12th நான் எந்த ஸ்கூல்லயும் இன்டெகிரேட்டடும் போல, 11th 12thல நான் நீட் கோச்சிங்கே போல, நான் வெறும் 11th 12th போர்ஷன் மட்டும் படிச்சு கிராஷ் கோர்ஸ் நான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல அட்டன் பண்ணேன். ஆனா நான் வந்து கவர்மெண்ட்ல சீட் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் தான் 10,000க்கு ஒருத்தர் தான் எடுக்க முடியும். அந்த 10,000த்துல ஒருத்தர் ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் எடுத்துட்டாரு. மீதி 6 பேர் யாருன்னா இருக்கீங்களா, யாருன்னா ஜாயின் பண்ணிருக்கீங்களா, உங்க சீனியர்ஸ் யாருன்னா கிராஷ் கோர்ஸ் மட்டுமே போய் கிராக் பண்ணிட்டாங்களா, அவங்களுடைய டீட்டெயிலை கீழே கொடுங்க. நான் வந்து சேலஞ்ச் பண்றேன், இதுக்கு மேல வந்து இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து எல்லாரும் கூவுறாங்க, வா என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோ ஜாயின் பண்ணிக்கோ ஜாயின் பண்ணிக்கோ, நான் ஆல் இண்டியால வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன், நான் ஆல் இண்டியால வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்திருக்கேன், நான் ஆல் இண்டியா டாப்பரை கொடுத்திருக்கேன். எத்தனை ஆல் இண்டியா டாப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் எடுத்திருக்காங்க, காட்ட சொல்லுங்க, என்கிட்ட பேச சொல்லுங்க, என்கிட்ட ரெக்கார்ட் கொடுக்க சொல்லுங்க. நான் சொல்றேன் அவங்களுக்கு பதில். உங்களுக்கு வேணும்னா பேரண்ட்டுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நான் சொல்றேன் பதில். ஏன்னா we are in the field for more than 15 years. 2007ல இருந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் AIEEE அப்படின்ற எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவால்வ் ஆகி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் அப்படின்னும் JEE மெயின் JEE அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரியும் எக்ஸாம்ஸ் தான் நேம் மாறி இருக்கு. பட் we are in the field for more than எப்போ கால்குலேட் பண்ணி 2007 10 இது ஒரு 25 கரெக்டா? அப்ப என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து கிராஷ் கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து பையனை டாப் ஸ்கோரா வாங்க வைக்கிறேன்னு யாருன்னா இன்ஸ்டிடியூஷன் சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். நான் ஒரு 100 ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன்,
எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து கிராஷ் கோர்ஸ்ல நான் கவர்மெண்ட் காட்டா வந்து வாங்க வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா we are not giving that promise, but we are giving promise those who are interested to qualify. RGR அகாடமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா, நான் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க ஏன் குவாலிஃபை பண்ணணும், அப்ராட்ல போய் படிச்சுக்கிறப்பா, என்னாலலாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் படிச்சு 1 இயர்லாம் வெயிட் பண்ண முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு we are giving our commitment. நான் பண்ண வைக்கிறேன், 35 நாள்ல நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். 35 நாள்ல பாஸ் கூட நிறைய பேர்னால பண்ண வைக்க முடியாதுங்க. 1 இயர் படிக்க வைக்கிறவங்களே பாஸ் பண்ண வைக்க முடியாது, நான் 35 நாள்ல பாஸ் பண்ண வைக்கிறோம். RGR இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச், ரைட்டா? அதனால 35 நாள்ல பண்ண வைக்கிறதுக்கு we have some strategy. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றதுன்னா நீங்க கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். நானும் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நான் கவர்மெண்ட் சீட்டே எடுத்து ஆகணும் அப்படின்னா நிஷாந்த் மாதிரி நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களுக்கு வாங்கி தராங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் வேணானே சொல்லல. எந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுது, எந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குது கவர்மெண்ட் கோட்டா சீட், அட்லீஸ்ட் பியூர் கவர்மெண்ட் இல்லைங்க, நிஷாந்த் வந்து பியூர் கவர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு. செல்ஃப் பினான்ஸ்ல கவர்மெண்ட் சீட் வாங்கி கொடுக்குறாங்களா பாருங்க. கவர்மெண்ட் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நான் கிராஷ் கோர்ஸ் படிச்சா வாங்கி தருவேன். எந்த இண்டிவிஜுவல் டீச்சர் கூட சேலஞ்ச் பண்ணட்டோங்க. 11th and 12th நீங்க படிக்கிறீங்க, எதுவுமே நீட்டு படிக்கல, ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களை நான் வந்து என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் சீட் வாங்க வைக்கிறேன்னு யாருன்னா சொல்றாங்களா? பார்த்து ஜாயின் பண்ணுங்க, பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், 1 இயர் என்கிட்ட கொடுங்க, நாங்க வந்து 1 இயர்ல குழந்தைங்க படிக்க வச்சு, நம்மளுக்கு தெரியாது மேஜிக்லாம் ஃப்ராட் பண்ணி எல்லாம் இல்ல, படிக்க வச்சு குழந்தைக்கு சொல்லி கொடுத்து என்னெல்லாம் தெரியலையோ கிளாரிட்டி கொடுத்து டவுட் கிளியர் பண்ணு, நிறைய டெஸ்ட் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி சீட்டு வாங்க வைக்கிறோம்னு சொல்றோம். அதுல வேணும்னா நீங்க ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் RGRல கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன், அந்த மாதிரி கூட யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ரைட், நம்ம அதை விட்டுறலாம். இப்ப நம்ம வந்த மேட்டர் என்னன்னா நீட் கிராஷ் கோர்ஸை பத்தி பார்க்க போறோம். 35 நாள் இருக்கு. ரியல் டேட்டா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் கிளியர்லி 24 ல இருந்து 25 lakhs வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அதுல கவர்மெண்ட் சீட்ஸ்னு எடுத்துட்டோம்னா 55 ல இருந்து 60,000 தான் இருக்கு. டோட்டல் சீட்ஸ் வந்து 1,37,000 இன்க்ளூஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ், பிரைவேட், ரைட்டா, அப்புறமா டீம்டு யூனிவர்சிட்டி, இதெல்லாம் தென் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,37,000 சீட்ஸ் இருக்கு. இந்த செலக்ஷன் அப்படின்னா 2ல இருந்து 3% தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜுக்கான செலக்ஷன் இருக்கு. ரைட், இதுல 10க்கு 1 சீட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அலாட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, 24 லட்சத்துல 12 போயிடும், 12ல நம்மளுக்கு 137 தான் சீட் இருக்குன்னா நியர்லி ஒரு 10 பேருக்கு ஒருத்தருக்கு தான் சீட்டு கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் சொல்லுது. அவுட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட் ஒன்லி 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான் அதுலயும் சாத்தியமா இருக்கு. ரைட், அந்த மாதிரி இருக்கிறப்ப நீட் கிராஷ் கோர்ஸ்ல ஐ வில் ஸ்கோர் 650 in 45 டேஸ்ல 35 டேஸ்ல அப்படின்னு யாருன்னா உங்களை இல்ல 650 வாங்க வைக்கிறேன், இல்லைன்னா 35 நாள்ல நான் கவர்மெண்ட் கோட்டா வாங்கி வைக்கிறேன்னா அப்பட்டமான பொய். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்ல. தென் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேரண்டி அப்படின்ற மாதிரிங்க. கேரண்டி என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? குவாலிஃபை பண்ண வைக்க தான் கேரண்டி கொடுக்குமே தவிர கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கேரண்டி யாருனாலையும் கொடுக்க முடியாது. ரைட்டா, அதனால கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றப்ப, ஏன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன், சார் 60,000 ஃபீஸ் கேட்கறாங்க, சார் 80,000 ஃபீஸ் கேட்கறாங்க, எதுக்கு அப்படின்னா கிராஷ் கோர்ஸ்க்கு அப்படின்றப்ப. ரைட்டா, அதனால 80,000 கிராஷ் கோர்ஸ் போட்டு அந்த குழந்தை வந்து ரிசல்ட் வரப்ப வரல அப்படின்னு அந்த குழந்தைய குறை சொல்றதோ நடக்குமா அப்படின்றது தெரியாமல அதை இன்வெஸ்ட் பண்றதோ பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ரைட், அதனால கிராஷ் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாலிஷிங் டூல், நாட் மேஜிக் ஒன். ரைட்டா, சும்மா வந்து ஏற்கனவே படிச்சிருக்கான்ப்பா, ஏற்கனவே வந்து 11th 12th படிக்கிறப்ப இன்டெகிரேட்டட் போயிட்டான், எல்லாமே பக்காவா இருக்கான், லாஸ்ட் மினிட் ஒரு பிரஷ் அப் கொடுத்து அவனுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் வந்து ரெகுலரா கொடுத்து அவனுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அடிச்சிருவானா? அவன் அடிச்சிருவான், புரியுதா? அவன் அடிச்சிருவான். இல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து பிராக்டிஸ் பண்றான், இல்ல ரிப்பீட்டர் போனா ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குற இடத்துல நிறைய எக்ஸ்போஷர் வந்து அவனுக்கு இல்ல, ஆனா பக்காவா வந்து டாபிக் எல்லாம் ரெடியா இருக்கான், அவனுக்கு நீங்க ஒரு பிரஷ் அப் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க் எக்ஸாம் வச்சு அதனுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா அவன் அடிச்சிருவானா? அவன் அடிச்சிருவான். ஆனா புதுசா இப்பதான் +2 படிச்சிருக்கோம், இது வரைக்கும் புக்கு நீட்டுனாலே என்னன்னே தெரியாது, இனிமேல் தான் அப்படின்ற குழந்தைக்கு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பார்த்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி less than 1% சக்சஸ் வித் கிராஷ் கோர்ஸ் அலோன். கிராஷ் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுது less than 1%. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிக்கிடுங்க, 80,000 பேர் பாஸ் பண்றானா அதுல எத்தனை பேர் அப்படின்றத கிராஷ் கோர்ஸ் மூலமா பாஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு. மோஸ்ட் டாப்பர் ஸ்டடி 2 years and drop year. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாப்பர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சீட் வாங்குறவங்க எல்லாம் எப்படி இருப்பான், 2 வருஷம் படிச்சிருப்பான், இல்ல 1 வருஷம் டிராப் பண்ணி படிச்சிருப்பான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரிப்பீட் பண்ணிருப்பான், ரிப்பீட் பண்ணிருப்பான். அவனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் நம்மளால எடுக்கணும். who really benefit from crash courses அப்படின்றப்ப ப்ரொஃபைல் ஏ, இந்த பினிஷர் யாருன்னா 80%, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80% ஏற்கனவே படிச்சு ரெடியா இருப்பான். அவனுக்கு கொஞ்சம்
இப்ப ஏற்கனவே வந்து எழுதக்கூடிய மார்க் டெஸ்ட்ல ஒரு 500 மார்க் வருவான். அவனை அப்படி புஷ் பண்ணி தள்ளறதுக்காக ஒரு கோர்ஸ் கொடுத்தனா கண்டிப்பா அந்த குழந்தை வந்து அடிச்சிடும். ரைட்டா? ரிசல்ட் வந்து 620 இருந்து மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ரொஃபைல் பில எடுத்தனா ஸ்ட்ரகிள் பண்ணும். 40% தான் எனக்கு தெரியும். பாருங்க, அப்ப 11th 12th படிக்கிறப்ப 11th படிச்சிருப்பான், 12th வந்து நீட்டு விட்டுட்டு இருப்பான். அவனாலையும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது, சான்ஸ் இல்லை. ரைட்டா? வீக் கான்செப்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டாரு. ரிசல்ட் என்ன ஆகும்? பேஸ் பில்டு பண்ணிக்கலாமே தவிர சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. இன்னொருத்தர் ப்ரொஃபைல் சி எடுத்துட்டோம்னா இந்த ட்ரீமர், நான் பண்ணிடுவேன், எனக்கு வந்து எனக்கு பயாலஜினாலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பயாலஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்னதுல இருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும் ஆசை, இப்படி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட் பர்ன் அவுட் தான். கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க வின் பண்ணணும் இல்லைன்னா சீட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த ப்ரொஃபைல்ல இருக்கீங்க பாருங்க. 1 ஏல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ற இன்ஸ்டியூஷனா இருக்கணும். அகைன் நீங்க வந்து கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ரெகுலர் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா நடக்காது. உங்களுக்குன்னு பார்த்து 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 உங்களுக்காக அவங்களுடைய டைமை போட்டு டீச்சரை கொடுத்து பண்ணாங்க அப்படின்னா பண்ணிடலாம். 2வது கேட்டகரி சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. 3வது இல்லவே இல்லை. ரைட்டா? இந்த 3த்தையும் நீங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதை இல்ல சார் நான் வீட்டில் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ கிராஷ் கோர்ஸ் ஒரு பையன் ஜாயின் பண்றான், ஸ்பீடு கிடைக்குமா? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஸ்பீடா இருக்கும், ஃபாஸ்டா போறதுக்கான ஒரு வழி இருக்கும். வீட்டில் உட்காரப்ப பிளெக்சிபிள் தான், நம்ம இஷ்டத்துக்கு என்ன டைம்ல வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு இருக்காது. டிசிப்ளின் கிடைக்குமா? இங்க ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுன்றது ஒன்று நடக்கும். பட் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அது செல்ஃப் ட்ரிவன். என்னால முடியும் நான் நினைக்கிறவன் கிளாஸ்க்கு தான் வரணுன்றது கிடையாது. அவன் வீட்டில் இருந்தா கூட ஜெயிச்சிருவான், அவன் பண்ணிடுவான். ஆனா செல்ஃபா படிச்சுட்டு முன்னேற முடியுமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இல்ல, டிசிப்ளின் இல்லைன்னா நடக்காது. அதே போல மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் படிக்க வைக்க முடியும்னு இருக்கும். கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு படிக்க வைக்க முடியும், எவ்வளவு மெட்டீரியல் வந்து கொடுத்தா குழந்தை படிக்கும்ன்றது தெரியும் அவங்களுக்கு. சில இன்ஸ்டியூஷன்லாம் பண்டலா புக்ஸ் கொடுப்பாங்க கிராஷ் கோர்ஸ்க்கு. பட் அதுல வந்து திறந்து கூட பார்க்காது குழந்தை. ஆனா என்ன பண்றோம், ஆர்ஜிஆர்ல கரெக்டா ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட், எதை படிக்கணும்னே தெரியாது, படிச்சுட்டே இருப்பான். இதை திடீர்னு இன்னைக்கு படிப்பான், நாளைக்கு இதுன்னு சொல்லுவான், இன்னொரு வீடியோ பார்ப்பான், அதுல சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பா. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. தென் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு போர்ஷன் முடிஞ்சுமே டெஸ்ட். இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்ஸ்டியூஷன் பொறுத்தவரை ஒரு என்ன சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஆப்ஷனல், டெஸ்ட் எழுதலாம், எழுதாம விட்டுறலாம், அதெல்லாம் நடக்குமா நடக்காது. ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அகைன் கிராஷ் கோர்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஃபீஸ் கட்டு ஜாயின் பண்ணா கூட ஒன்றும் கிடையாது, பர்ன் அவுட் தான். ரைட்? அகைன் செல்ஃப்ல வந்து செல்ஃபா படிச்சா மட்டும் கிராஷ் கோர்ஸ்ல ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு லேசினஸ். இங்கன்னா கூட ஓரளவுக்கு கிராஷ் கோர்ஸ்ல எங்கன்னா இன்ஸ்டியூஷன்ல போய் படிச்சா ஓரளவுக்கு என்ன படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எங்க கிராஷ் கோர்ஸ் இங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க 1 இயர் டிராப் பண்ணி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கிடைக்கும். நான் எங்க தெரிஞ்சு வச்சிருக்கேன், என்ன தெரியல, என்ன வீக்னஸ், என்ன என்னுடைய ஸ்ட்ரென்த். நான் பயாலஜில வந்து ஒரு சூப்பர்னு சொன்னேன், உண்மையாலேயே பயாலஜில சூப்பரா குவாலிஃபை பண்ற மார்க் கூட என்னால எடுக்க முடிஞ்சுதா அப்படின்றத பேரண்ட்டுக்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயங்கள் வந்து இங்க கிராஷ் கோர்ஸ்ல நடந்து எக்ஸாம் எழுதி முடிஞ்சுமே ரிசல்ட் வரப்ப ஒரு செல்ஃப் எவாலுவேஷனுக்கு. மார்க் படிக்கலப்பா, 11th 12th படிக்கிறப்ப நீட்டுக்கு போல இருந்தாலும் நான் வந்து நீட் 2026ல எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு யூஸ் ஆகும்னா 2027ல நான் உட்கார்ந்து 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு நான் செட் ஆவனா, இவர் வேலைக்கு ஆக மாட்டாருப்பா, இவர் வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி நான் வேலைக்கு ஆவனா அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து வெயிட் பண்ணி படிச்சா கூட முடிச்சிருவனா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்க குழந்தைங்க எங்க இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கிராஷ் கோர்ஸ்ல போடலாம். அதை பேஸ் பண்ணியும் நீங்க டிசைட் பண்ணி 1 இயர் டிராப் பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் போடலாம். கிராஷ் கோர்ஸ் மூலமா கவர்மெண்ட் சீட் எடுத்துடலாம் அப்படின்னா கனவுல தான் எடுக்க முடியும். ரைட்? தென் 60-40 சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 60% கோர்ஸ் டைம், அட்டெண்ட் ஆல் கிளாஸஸ், கம்ப்ளீட் அசைன்மெண்ட்ஸ், ஃபாலோ டெஸ்ட் ஷெட்யூல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிபுரி தான். குழந்தைனால ப்ரிப்பேர் பண்றதுக்கே டைம் கிடைக்காது. 40% ஸ்லீப்பர் டைம்னா பிவைஸ் போடலாம், தப்பு கிடையாது. வீக் டாபிக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம், ரிவிஷன்றதை பார்க்கலாம். ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் வந்து டோன்ட் ஜஸ்ட் அட்டெண்ட், தே ஆப்டிமைஸ். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றப்ப என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத யாரெல்லாம் கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். பட் அல்டிமேட்டா என்ன கேட்டா கிராஷ் கோர்ஸ்ல இருந்து ரிசல்ட் எடுக்க முடியுமா அப்படின்னா ரிசல்ட் எடுக்கிறதுக்கு 2 தான். ஒன்னு அப்ராட் போய் படிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது கூட 100% கிடைக்க மாட்டேங்கிறது தெரியாது. பட் 100% எங்க வாய்ப்பு இருக்குன்னா குவாலிஃபை பண்ண வைக்கலாம், அப்ராட் போலாம். அதுக்கு அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டி கூட 200 மார்க் இருந்தா தான் கம்ஃபர்டபுளா கிடைக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரைவேட்டோட மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும்னாலும் ஒரு 175-180 மார்க்ஸ் பிளஸ் இருந்தா தான் கிடைக்கும். அந்த மார்க் எடுக்கிறதுக்கே வந்து கிராஷ் கோர்ஸ்ல
கரெக்டா ஸ்ட்ரகிள் கரெக்டா வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒர்க் பண்ணாதான் வரும். அது ஒர்க் பண்றதுக்கு குழந்தை தேருமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அகைன் கொஸ்டின் மார்க். ஏன்னா இப்பதான் +2 முடிச்சேன் சார், அதுக்குள்ளேயே அடுத்த நாளே கிளாஸா அப்படின்னு பேரண்டே புலம்புறப்ப அப்புறம் குழந்தை என்ன சொல்லும்? ரைட்டா? அதனால பார்த்து சேருங்க. ஆனா கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு தான் எடுக்கணும் சார். என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா வந்துரும் சார். என் குழந்தைக்கு திறமை இருக்கு சார், பிறந்ததுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு ஆசை சார். இருந்தாலும் எங்களுக்கு நிறைய செலவு பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டியில சீட் எடுக்கிறது 1.5 கோடியோ 2 கோடியோ கொடுக்க முடியாது. இல்லைன்னா 80 லட்சமோ 1 கோடியோ வந்து கொடுத்து பிரைவேட் டீம்ல மேனேஜ்மெண்ட்ல எடுக்க முடியாது. அப்படின்றவங்களுக்கு தான் ஒரு ஆர்ஜிஆரோட பெஸ்ட் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். 20 ஸ்டூடெண்ட் தான் இந்த பேட்ச்ல இருப்பாங்க. இந்த பேட்சோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச்ல 20 பேர் தான் இருப்பாங்க. டெடிகேட்டட் வந்து பாத்தீங்கன்னா அஸ்பிரண்ட்ஸும் வந்து எப்படி இருப்பாங்க, நீட் அஸ்பிரண்ட்ஸ் நீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் டெடிகேட்டடா ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஏன்னா வில் கண்டக்ட் ஒன் எக்ஸாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை எப்படி இருக்கு, அது வந்து நாலேஜ் லெவல்ல என்ன மாதிரி இருக்கு, உண்மையாலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஸ்கில் இருக்கா, உண்மையாலேயே 11th and 12th போர்ஷன்ஸ் நல்லா படிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம் பிஃபோர் ஜாயினிங். உங்க குழந்தை நல்லா இருந்ததுன்னா ஓகே, நல்லா இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருவோம், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். அபவுட் த ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 16ல இருந்து 20 பேர் வந்து இந்த ப்ரோக்ராம்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, பிராக்டிஸ் பண்ணதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. இங்க என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அப்ப 4 பேர் இருந்து 4 16 பேர் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வந்து கிடைக்கும். அது இல்லாம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. 20 பேருக்கு 20 பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறவங்க யாரோ, புரியுதுங்களா? யூஸ் பண்ணிக்கிறவங்க யாரோ அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து கூட நிறைய பேர் அப்படின்னு அழுகுறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வீட்டில் தான் இருக்கணும், எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கணும், நான் சாப்பிட்றத தான் நான் சாப்பிடுவேன், நான் டைமுக்கு பண்ண மாட்டேன், நான் வந்து போனை பார்ப்பேன், நான் லேப்டாப் எனக்கு இல்லாமல்லாம் படிக்க முடியாது அப்படின்றவங்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு செட் ஆகும். சரியா? அதுக்கு செட் ஆகிறதுக்கு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. அதை யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த சேஃப்டி நெட் செக்யூர் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டு ஆர் டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம ரீஃபண்ட் கொடுக்குறோம். ஏன் தெரியுமா? நாங்கள் சொல்றதெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருந்து செய்றீங்களோ, ஃபீஸும் கட்ட போறீங்க, நாங்க சொல்றதையும் உங்க குழந்தை செய்யுது, அப்படியும் மீறி சீட்டு கவர்மெண்ட் கோட்டா எடுக்க முடியல அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய 100% டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் நம்ம இந்த ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ்ல கொடுக்குறோங்க. கண்டிஷன் நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து குழந்தை வந்து என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். பேரண்ட்டும் நாங்கள் சொல்றதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா டைமிங் வந்து காலையில் 6 மணில இருந்து 10 வரைக்கும் இருக்கும். அதனால ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான் இது செட் ஆகும். வீட்டில இருந்து வந்து போறவங்களுக்கு இது செட் ஆகாது. கான்செப்ட்ஸை வந்து ரொம்ப அருமையா புரிய வைப்போம், ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம், டவுட் சால்வ் எல்லாம் அழகா பண்ணிடுவோம். இதுல கமிட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சீக்ரெட்டே. ரைட்டா? எப்படியெல்லாம் ஒரு கிளாஸ்னா எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் வந்து ஒரு ஹாஸ்டல்ல எப்படிலாம் நடந்துக்கணும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசிப்ளினும் ஒரு என்ன மிலிட்ரி டிசிப்ளின் தான் வச்சுக்கிங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதான் இந்த நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்க முடியும். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா ஜாயின் பண்ணிருங்க. 20 பேர் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் ஜாயின் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, இந்த வீடியோ பார்த்ததுமே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல ஜிபே நம்பர் தான். ஒரு அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிட்டு இமிடியேட்டா வந்து சீட்டை பிளாக் பண்ணிருக்கேன், மீதி வந்து நேரடியாக டிஸ்கஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க பே பண்ணலாம். ரைட்டா? வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ் இமிடியேட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2026 எக்ஸாமுக்கு உங்களுக்கு அப்படியே எழுத வைப்போம். அதுக்குள்ள இருந்து அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி த்ரூ அவுட் இயர் 1-2 மாசமும் இந்த கோர்ஸை அழகா அட்டகாசமா உங்களுக்கு எடுத்து கொடுத்து குழந்தைங்களுக்கு போர்ஷன்ஸ் சீக்கிரமா முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் 2 ரிவிஷன் 3 ரிவிஷன் கொடுத்து அப்புறம் மார்க் எக்ஸாம்ஸும் ப்ராப்பரா பண்ணி ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க உடனடியா முடிவு பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. ரைட்டா? கிராஷ் கோர்ஸ் முடியுமா முடியாதா அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். முடியும் நினைச்சா கிராஷ் கோர்ஸ்ல உட்காந்து அடிங்க, நான் வேணானே சொல்லல. நான் கிராஷ் கோர்ஸ் பண்ணியே நான் சாதிக்கிறேன் அப்படின்றவங்களும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. இதை பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, என் குழந்தை வந்து 11th and 12th கிளாஸ் டாப்பர் சார், என் கிராஷ் கோர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தை அடிச்சிடும் சார், கிராஷ் கோர்ஸ் போவாமே என் குழந்தை பாஸ் ஆயிட்டோம்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. பெஸ்ட் விஷஸ். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கட்ஸ் இருக்கு, பண்ணணும்னு அவ்வளவு வந்து குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதத்துல இருக்காங்க, நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சாதிச்சிருவேன், கவர்மெண்ட் சீட் வாங்கிடுவேன் அப்படின்னாங்கன்னா நேம் கொடுங்க. ரிசல்ட் வந்ததுன்னு திருப்பி உங்களுக்கு நான் கால் பண்ணி விஷ் பண்ணணும் இல்ல, கீழே நம்பரையும் உங்க நம்பரையும் எனக்கு வாட்ஸ்அப் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. சார் ஆமா நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து இது வரைக்கும் 11th 12th படிக்கிறப்ப எந்த கோர்ஸுமே நீட்டுக்கு போல, ஆனா நான் அடிச்சு காட்டுறேன் சார், நீங்க என்ன முடியாதுன்றீங்க, நான் பண்ணி காட்டுறேன் சார் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் மெசேஜ் மீ 9176552121 இந்த நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. எஸ் சேலஞ்ச் பண்றேன் சார் அப்படின்னு எனக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. ரைட்டா? உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு, காத்துன்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணி நீங்க சீட் எடுத்துட்டீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்பெஷல் கிஃப்ட் வெயிட்டிங் ஃபார் யூ. ரைட்? என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல எப்ப வேணாலும் கால் பண்ணி நீங்க பேசலாம். ஓகேவா? கூப்பிடுறீங்களா?
ரொம்பவே ஓவரா பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த வீடியோவை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச 12th மாணவர்கள் நீட்ல கவர்மெண்ட் சீட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்ல கிராஷ் கோர்ஸ்ல ஒரு கிளாரிட்டி இல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஆர்ஜிஆர் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்றதுக்கு லைவ் ப்ரோக்ராம்ஸ் தென் கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி லேர்ன் ஹப்னு ஒரு சேனல் வந்து புதுசா வந்து போட்டிருக்கோம். அதுல நீங்க அந்த சேனலுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கிடுங்க. அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சார் அது எங்க சார் லிங்க் போடுறதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? தேங்க்யூ.